ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோன்னா ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளாக ஒரே மேரேஜ் vlog-ஆக டெம்பிள் vlog-ஆகவே போயிட்டுருக்கா. சும்மா அலைஞ்சிக்கிட்டே இருந்துட்டோம். சரி ஓகே, இன்றைக்கி தான் வந்து வீட்டில் இருக்கோம். சரி நான்வெஜ் ஏதாவது சமைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி, இன்னும் 2 நாளில் புரட்டாசி வேறு ஸ்டார்ட் ஆகுது. 1 month ஃபுல் விரதம். ஸோ 2 days ஃபுல் நான்வெஜ் அப்படின்ட்டு பிளான் பண்ணி, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன மெனுனா நாட்டுக்கோழி குழம்பு, சிக்கன் சாப்ஸ். இதுதான் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு எடுக்க முடியாத காரணத்தினால் சிக்கன் சாப்ஸ் ரெசிபி உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எங்கள் சேனலில் வந்து நான் போடுறேன். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க போகலாம். என்னது? ஓகே, ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு காட்டுங்க, என்ன போடுறீங்க? சோம்பு. கருவேப்பிலை காட்டுங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம். எல்லாமே பெரிய வெங்காயமா? இது என்ன சாப்ஸ் தானே? ஓகே கைஸ், இப்போ வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கணும். சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். போடுங்க. இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து அரைச்சி. மஞ்சள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன். அப்போ தான் வந்து இந்த சிக்கனோட ரா ஸ்மெல்லாம் வந்து வராமல் இருக்கும். சிக்கன் எத்தனை கிலோ? அது 1.5 கிலோ சிக்கன் சாப். மூணு பெரிய வெங்காயம் வந்து நம்ம நைஸாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதோட சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள். எத்தனை ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும்? ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணும். சிக்கனோட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும். காட்டுங்க. டேடி சமையல் கைஸ். நான் சும்மா இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் தரேன். இது வந்து சோம்பு பவுடர். என்னது இது? ஓட்ட வழிய தேவையான அளவு சோம்பு பவுடருங்க. இது என்ன அளவு, எப்படி சொல்கிறது? ஒரு ஸ்பூன் சோம்பு பவுடர், ஜீரக பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1 ஸ்பூன் சோம்பு தூள். நல்ல வாசனை வருது கைஸ். தேவையான அளவு உப்பு போட்டு சிக்கன் வேகிறதுக்கு வந்து இப்போ நம்ம தேவையான அளவு வாட்டர் ஊற்றணும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எக்லேயும் ரஸ்க் பவுடர்லேயும் டிப் பண்ணுறதுனால இதிலே வந்து நம்ம வாட்டர் ஊற்றி நல்லா வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணணும். சிக்கன் சாப்ஸ் போட்டு மூடி வச்சு ஒரு 10 to 15 minutes நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். துடிச்சுக்கிட்டு இருக்கு சிக்கன் எல்லாம். இது நல்லா டைட் ஆகணுமா? தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி அவ்வளோதானா? ஓகே.
பார்க்க வெள்ளையாக இருக்கும், ஆனால் வந்து ட்ரை ஆனோன்னா உங்களுக்கு வந்து எல்லா மசாலாவும் சேர்ந்துடும். ஃப்ரை நல்லா ட்ரையான சிக்கன் ஃப்ரை மாதிரி ஆகிடும். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்லையும் ரஸ்க்கு பவுடர்லேயும் டிப் பண்ணி ஆயிலில் போட்டு உங்களுக்கு எடுக்க வேண்டியதான். அந்த ரஸ்கோட ஸ்வீட்னஸ்ஸு, எக்கோட டேஸ்ட்டு, அப்புறம் இந்த மசாலா டேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும். சரி, சிக்கன் வேகட்டும். முடியும். சூப்பராக பார்த்தீங்களா? அப்படி நல்லா அந்த வாட்டரெல்லாம் ட்ரை ஆகி வெந்துருச்சுல்ல? நல்லா வெந்துருச்சா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நம்ம வந்து இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம பண்ணும் போது பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா, இந்த ரஸ்க் இருக்குது பார்த்தீங்களா? ரஸ்க் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணி போகிறோம். எடுத்து போடுங்க. சும்மா 1-2 அப்படி உடச்சி போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு 1.5 kg இருக்குமா சிக்கனு? 1.5 kg சிக்கன் இருக்கும். அதுக்கு நாங்கள் வந்து இவ்வளோ ரஸ்க் போடுறோம். போட்டுட்டு நல்லா தண்ணியெலாம் எதுவும் ஊற்றாமல் நல்லா ட்ரையாக பவுடராக நம்ம நுணுக்கி எடுத்துக்கணும். எண்ணெய் நம்ம ஊற்றி காயட்டும். இந்த ரஸ்க்கு பவுட்ரு வந்து இப்போ நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இது மாதிரி இருக்கணும் பவுட்ரா. தெரியுதா? நெக்ஸ்ட்டு வந்து 3 முட்டை நம்ம எடுத்துருக்கோம். 3 முட்டையை வந்து இப்போ நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். மூணு முட்டை வந்து நம்ம வந்து தேவையான அளவு தான் முட்டை. ஓகேவா? எல்லா சிக்கனுக்கும் வந்து நம்ம இந்த எக்லேயும் ரஸ்க்லேயும் போட போகிறதில்ல. அதனால் இப்போ கொஞ்சம் சிக்கன், சில பேர் வந்து கிரேவி மாதிரி சாப்பிடுவாங்க. அதனால் இப்போதைக்கு நம்ம சாப்ஸ் போட போகிறோம். ஸோ அதுக்கு 3 எக்கும் ஒரு 4-5-6 ரஸ்க்கு வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த எக்கில் வந்து கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், இப்போ உங்களுக்கு எப்படி சொல்கிறது, முட்டை வந்து நம்ம 10 அளவுக்கு நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ எங்களுக்கு வந்து 3 எக்கு போதும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 2 எக்கு ஆட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு அடித்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் ரஸ்க்கு பவுடர் குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். வெறும் எக்கில் டிப் பண்ணியும் போடலாம், ரஸ்கில் டிப் பண்ணி எக் டிப் பண்ணி நெக்ஸ்ட்டு ரஸ்க் பவுடரில் போட்டு டிப் பண்ணி சாப்பிட்லாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டு. எங்கள் வீட்டில் எக்கில் டிப் பண்ணி அது மாதிரி சாப்பிடுவாங்க, இல்லை ரஸ்கில் டிப் பண்ணி எக்கில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் அப்படி சாப்பிடுவாங்க, இல்லை இந்த வெறும் ட்ரை ஃப்ரையாகவும் சாப்பிடுவாங்க. அதனால் 1.5 kg சிக்கனுக்கு நாங்கள் வந்து பிரித்து இப்போதைக்கு இவ்வளோ குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டி வில் பி சேஞ்ச். பட் வந்து முட்டையில் வந்து டர்மரிக் பவுடர், சால்ட் போடுறது எல்லாம் ஒரே மாதிரி தான். பட் குவான்டிட்டி மட்டும் சேஞ்ச் ஆகும். மீன்வைல் ஆயில் வந்து நல்லா காயணும். ஏன்னா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம சாப்ஸை. ஸோ ஆயில் நல்லா காயட்டும். முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஒரு பார்த்தீங்களா, நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன். இப்போ இதை வந்து நம்ம டிப் பண்ணி போடுங்க. நல்லா வந்து இது மாதிரி நல்லா எக்கில் டிப் பண்ணி திரும்ப ரஸ்க்கு பவுடரை வந்து சும்மா அப்படியே தூளை வந்து மேலே போடணும். மேலே போட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம அதே ப்ராசஸை ஒரு 2-3 சிக்கனுக்கு போட்டுட்டு இன்னும் ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த 2-3 சிக்கனை போட்டுடலாம் ஆயிலில். ஸோ இப்படி போடணும். ரஸ்க்கு பவுடர் நல்லா அதில் வச்சு ரொம்ப இது பண்ணாமல் அந்த பவுடர் வந்து மேலே இப்படி தூவி விடணும் சிக்கனில், ரஸ்க் பவுடரை. சூப்பராக இருக்குல்ல? எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம இதை ஆயிலில் போடுறோம். ஆக்சுவலி என்னென்னா, சில பேர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை மட்டும் சாப்பிட பிடிக்கும். ஏன்னா அதுவே டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் மை தாத்தா, வெறும் இந்த சிக்கன் பண்ணதை எக்கில் டிப் பண்ணி ஆயிலில் போட்டு சாப்பிட பிடிக்கும். சில பேருக்கு என்னென்னா, எக்லேயும் டிப் பண்ணி ரஸ்க்லேயும் டிப் பண்ணி அப்புறம் ஆயிலில் போட்டு சாப்பிட பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லா விதமாகவும் நாங்கள் சாப்பிட்றோம். ஸோ வந்து அதுக்கு தகுந்தாப்பில் குவான்டிட்டி டிவைட் பண்ணி நாங்கள் குக் பண்ணிகிட்ருக்கோம்.
அடுப்பை கொஞ்சம் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடலாம். ஆல்ரெடி சிக்கன் நம்ம குக் பண்ணி, ஸோ ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். ரொம்ப நேரம் அதை வந்து வேக விடக்கூடாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன் வந்து குக் பண்ணிட்டோம், அதிலே வெந்துருச்சு. ஸோ காட்டுங்க. ஓகே, இந்த மாதிரி நல்லா செவந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் கைஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்ஸ். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் யம்மி, செம்மையாக இருக்குது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்ன குவான்டிட்டிக்கு எவ்வளோ எவ்வளோ பண்ணணுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஜஸ்ட் ட்ரை திஸ் ரெசிபி. சுடுது கைஸ். கைஸ், இந்த குக்கிங் vlog உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்புட் சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் வந்துட்டு மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான vlogோட உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப், ஸ்வாதி லைஃப் ஸ்டைல் vlog. ஸ்டே டியூன் ஃபார் நியூ கண்டென்ட். டாடா.